சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி நியூ புக், ஓல்டு புக் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூனிட் 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு இந்த லெசன் கொடுத்துருக்காங்களா, இந்த டாப்பிக்லேருந்து தமிழ்நாட்டினோட பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் நம்ம தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஒரு 4 தான் வரும். ராமலிங்க அடிகளார், பெரியார் இவங்க உருவாக்குனது, ப்ளஸ் கேரளாவிலேருந்து 2 இது சேர்த்து 4 தான் வரும். அதனால் நம்ம வந்து மொத்தமாக இந்தியாவோட சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக இந்த ஓவரால் கான்செப்டே முடிஞ்சிடும். சீர்திருத்த இயக்கங்கள்லாம் இவ்வளோ தான் அப்படிங்கிற அளவுக்கு முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சீர்திருத்த இயக்கங்கள் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம படிக்கும் போதே இந்த கொஷின் இப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இது நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கோம், அதோட லிங்க்கும் நான் தரேன். சரிங்களா? அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்தில் வந்து ஜாதிகள் இதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்குலாம் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, இதெல்லாம் எதிர்க்கிற மாதிரியும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நம்ம அடிமையாக இருக்கோங்கிறத உணர்த்துறதுக்காக உருவாக்கின இயக்கங்கள் தான். அதே போல் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு மதமும் அவங்களுக்காக தனித்தனி தலைவர்களும் ஒரு இயக்கமும் வச்சுருந்துருப்பாங்க, அந்த ஒரு மதத்தை இது பண்ணுறதுக்காக. சரிங்களா? அந்த இயக்கங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வங்காளம் தான். வங்காளத்தில் தான் வந்து ராஜாராம் மோகன் ராய் இவங்கெல்லாம் உருவாக்குன ஒரு இயக்கம் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு அது ஸ்டார்டிங்கில் வந்திருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம ராஜாராம் மோகன் ராய் பற்றி தெளிவாக படிப்போம். அடுத்தடுத்து பிரம்ம சமாஜம்னா என்ன, பிரார்த்தனை சமாஜம், இந்து மதங்களால் உருவாக்கின இயக்கங்கள், முஸ்லீம்காக என்னென்ன உருவாக்கிக்கிட்டாங்க, பாசிகளுக்காக என்னென்ன உருவாக்கிட்டாங்க, இந்த மாதிரி தனித்தனியாக அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்படி பார்த்துட்டோன்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இப்போ வங்காளத்தில் என்ன இருந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து படிக்கும்போது நம்ம ராஜாராம் மோகன் ராய் பற்றி படிப்போம். கரெக்டுங்களா? வங்காளம்னு வரும்போது ராஜாராம் மோகன் ராய் தான் ஃபஸ்ட்டு வருவார். இவர் வந்து சதி ஒழிப்புக்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பார். இவர் பற்றின கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இந்த தகவல் மட்டும் பார்த்துக்கோங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜம் உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் அதை வந்து மகரிஷி தேவேந்திரநாத் எடுத்து நடத்தியிருப்பார். ஓகேங்களா? ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் எடுத்து நடத்தியிருப்பார். அதுக்கப்புறம் தான் கேசவ சந்திரசேன் வருவாங்க. சரிங்களா? எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களை பற்றி நம்ம தனித்தனியாக டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னா நியூ புக்கில் இருக்கும், ஓல்டு புக்கில் இருக்கும். இது கம்பைன் பண்ண ஒரு நோட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது தேவேந்திரநாத் தாகூரை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டையும் கலந்து பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்ட் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம், அதுலேருந்து யார் யார் உருவாக்குனாங்க, யார் அதுக்கப்புறம் வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து தனித்தனியாக ஒவ்வொருத்தர் பார்க்கும் போதும் நமக்கு இவங்களை பற்றி பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? கேசவ சந்திரசேன் வந்ததுக்கப்புறமேட்டு தான் இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகி ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பார். அதுலேருந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, அவர் வந்துட்டு தன்னோட மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருந்துருப்பார். குழந்தை திருமணத்தை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கும் போது இவரே குழந்தை திருமணம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதனால் அந்த அமைப்புலேருந்து விரிஞ்சிருவாங்க கொஞ்சம் பேர். ஓகே, இவங்க வந்து ஒரு சாதாரண சமாஜம் அப்படின்னு உருவாக்கிடுவாங்க. அதே மாதிரி கேசவ சந்திர உருவானது வந்து இந்திய சமாஜம், பிரம்ம சமாஜம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கியிருப்பார்ல, அதை வந்துட்டு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து 3 பிரம்ம சமாஜமாக வந்துடும். இது சும்மா பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய் பற்றின ஸ்கூல் புக், ஓல்டு புக்கில், நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் நான் கம்பைன் பண்ண நோட்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை பார்த்துட்டாலே ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிற கான்செப்டே ஓவராயிரும். எல்லாமே இன்ட்ரடக்ஷன் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் உருவானத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இத்தகைய சமூக சமய இயக்கங்கள் வந்து இந்தியாவின் மறுமலர்ச்சி இயக்கங்கள் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து மறுமலர்ச்சி இயக்கங்கள், மக்கள் மாறுறதுக்கு ஒரு மறுமலர்ச்சியான இயக்கங்களாக இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ பிரம்ம சமாஜம் பார்ப்போமா? 1828. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுவாங்க, 1828 இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடியாக திகழ்ந்த ராஜாராம் மோகன் ராய். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். வங்காளத்தில் செல்வ வளமிக்க பிராமணர் குடும்பத்தில் பிறந்திருக்கார். இவர் வந்து அரபிக், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை கற்றார். பின்னர் பாரசீகம், ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம் மற்றும் ஹீப்ரு போன்ற மொழிகளையும் கற்று தேர்ந்தார். பாருங்கள், இத்தனை லாங்குவேஜ் அவர் படிச்சிருக்காரு அப்போவே. அவர் வங்காளம், இந்தி, சமஸ்கிருதம், பாரசீகம் மற்றும் ஆங்கிலத்தில் பல நூல்களை எழுதியிருக்காரு. சரிங்களா? என்னென்ன மொழிகளில்? பாரசீகம்ல எழுதியிருக்காரு, இந்தியில் எழுதியிருக்காரு, சமஸ்கிருதம், ஆங்கிலம் இதில் எல்லாத்துலேயுமே எழுதியிருக்காரு. அடுத்தது ஏசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி போன்ற குறிப்பிடத்தக்க நூல்கள் ஆகும். என்னென்ன நூல்கள்? ஏசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி. இதோட இங்கிலீஷ் நேமே பார்த்துக்கோங்க. இது கொடுத்து கூட கொஸ்டின் கேட்கலாம். த கைட் அண்ட் பீஸ் டு ஹாப்பினஸ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். த ப்ரிசஸ் ஆஃப் ஜீசஸ் இந்த மாதிரி கொடுத்தும் கேட்கலாம். சரிங்களா?
போன்றவை குறிப்பிடத்தக்க நூல்கள் படிச்சிட்டோமா. அடுத்தது உலகின் பல்வேறு சமயங்களை நன்கு கற்றறிந்தார். ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் 1805ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்து 1814ஆம் ஆண்டு வரை பணியாற்றியிருக்காரு. ஓகேங்களா. அவர் கம்பெனியில் பணியாற்றியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அங்கே பணி செஞ்சுருக்காரு. ஓகேங்களா. முகலாய மன்னர் 2ஆம் அக்பருக்கு வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி பெற இங்கிலாந்துக்கு சென்றார். ஓகேங்களா. இது கூட கொஸ்டின் கேட்கலாம். அவங்களோட அக்பருக்கு வழங்கிட்டு வந்த ஓய்வூதியத்தை உயர்த்த இங்கிலாந்து சென்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இவர் 1833ஆம் ஆண்டு பிரிஸ்டல் என்னும் இடத்தில் இறந்துட்டார். சரிங்களா. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர். சரிங்களா. நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இதை படிச்சுக்கணும். அதே போல் இவருக்கு முகலாய மன்னர் ராஜா என்ற பட்டத்தை வழங்கியிருக்காரு. என்னென்ன பார்த்தோம், நம்ம லாங்குவேஜ் கற்றுந்திருக்காரு. ஏசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வரிங்கிற 2 நூல் எழுதியிருக்காரு. முகலாய மன்னரோட ஓய்வூதியத்தை உயர்த்துறதுக்காக இங்கிலாந்து போயிருக்காரு. அதே மாதிரி முகலாய மன்னர் இவருக்கு வந்து ராஜா அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காங்க. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா. இது வந்து அவரோட பற்றின இன்ட்ரொடக்ஷனில் இந்த கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாதனைகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் இந்து சமுதாயம் மற்றும் சமயத்தில் காணப்பட்ட பல்வேறு மூட பழக்க வழக்கங்களை நீக்க பாடுபட்டார். 1815ஆம் ஆண்டு ஆத்மீய சபாவை தோற்றுவித்தார். ஓகேங்களா. அவர் 814 வரைக்குமே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தோமா. அதுக்கு அடுத்த ஆண்டு தான் வந்துட்டு ஆத்மீய சபாவை தோற்றுவித்தார். ஓகேங்களா. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆத்மீய சபாவை தோற்றுவித்தவர் யார்? அடுத்தது இதுவே பின்னர் 1828ஆம் ஆண்டு முதல் அதாவது 1800 முதல் பிரம்ம சமாஜம் அப்படின்னு மாறியிருக்கு. ஓகேங்களா. பிரம்ம சமாஜம் ஆத்மீய சமாஜம் ஒன்று தான். ஆனால் இது 1815 உருவாக்கியிருக்காங்க. பெயர் மாற்றினது இதெல்லாம் அப்படிங்கிறனால 1828 தான். பிரம்ம சமாஜம் அப்படின்னு கேட்டால் 1828. ஆத்மீய சமாஜம் உருவாக்கின ஆண்டு 1815. உருவாக்கியவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது ஒரே கடவுள் என்ற கொள்கையின் அடிப்படையில் பொது சமயத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் சபையாக பிரம்ம சமாஜம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரே கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இவர் வந்துட்டு உருவ வழிபாடு இதெல்லாம் அவர் வந்துட்டு ஆதரிச்சிருக்க மாட்டார். சடங்கு, சமய விதிகள், சாதி வேறுபாடு, தீண்டாமை மற்றும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் போன்றவற்றை வன்மையாக கண்டித்திருக்காரு. ஒரே ஒரு கடவுள் தான் இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு உருவம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருந்திருக்காங்க ராஜாராம் மோகன் ராய். இவரோட சீரிய முயற்சினால 1829ஆம் ஆண்டு ஆங்கில தலைமை உரிமையாளர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி தடை சட்டத்தை கொண்டு வந்தார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. சதி தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா. இதன்படி சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்பட்டது. இச்சட்டம் அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வரைக்கும் விதிச்சிருக்காங்க. இவர் வந்து பலதர மனமுறை, அதுக்கப்புறம் விதவைகள் வந்து மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். குழந்தை திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். இது எல்லாமே அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி மேலை நாட்டு கல்வி மூலயமா வந்துட்டு நம்ம மூட நம்பிக்கைகளும் கண்மூடித்தனமான பழக்கங்களையும் நம்ம வந்து நீக்கலாம் அப்படின்னுங்கிறதும் சொல்லியிருப்பார். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜாராம் மோகன் ராயோட மறைவுக்கு பின்னாடி தான் கேசவ் சந்திரசேனும் தேவேந்திரநாத் தாகூர் போன்றவரை சபை நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேசவ் சந்திரசேன் முயற்சியால் 1872ஆம் ஆண்டு பலதார மனமுறை மற்றும் குழந்தை திருமணம் போன்றவை தடை செய்யும் சட்டம் இயற்றப்பட்டது. ஓகேங்களா. யாரால? கேசவ் சந்திரசேனால. இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா. அடுத்தது ஏன்னா வந்துட்டு இவரோட குழந்தைக்கு திருமணம் செஞ்சு நம்ம சபையிலேருந்து பிரிஞ்சிருப்பாங்க. பட் ஆனால் இவர் வந்துட்டு அந்த தடை சட்டத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சரிங்களா. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. 1872ஆம் ஆண்டு. அடுத்தது இந்த ஓல்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சமய சீர்திருத்தத்தோட என்ன கான்செப்ட், இதுக்காக உருவாங்கினாங்க, வழிகாட்டுதல்படி மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே ராஜாராம் மோகன் ராய் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. 1772 வங்காளத்தின் ஹுக்ளி மாவட்டத்தில் பிறந்த அவர் ஆற்றல் மிகு சுய சிந்தனையும் பகுத்தறிவு திறனும் மிக்கவர். அங்கே வந்து வங்காளம் மட்டும்தான் படித்தோம். இங்கே ஹுக்லி 1772 பிறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. விவிலியத்தையும் இந்து மற்றும் முஸ்லீம் சமய நூல்களையும் கற்று தேர்ந்தார். அதே மாதிரி இங்கே ஆங்கிலம், சமஸ்கிருதம், அரபி இதெல்லாம் கற்றுந்தார். நம்ம அங்கேயே படிச்சிருந்தோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஆத்மீய சமயம் உருவாக்குனதை சொல்லியிருக்காங்க. 1828 வந்து அது பிரம்ம சமாஜமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமைப்பின் மூலம் கடவுள் ஒருவரே என்று ராம் மோகன் ராய் பிரச்சாரம் செய்தார். உபநிடதங்கள், விவிலியம், குர்ஆன் போன்ற சமய நூல்களின் கருத்துக்களை ஒன்றிணைத்து பல்வேறு சமயத்தினரிடம் ஒற்றுமைப்படுத்த அவர் முயற்சித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆத்மீய சமயோட பணியை மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை. இவர் தான் பிரம்ம சமாஜம் என்ற இச்சபைக்கு பெயர் மாற்றம் செய்தார் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. யார் வந்து பெயர் மாற்றம் செஞ்சாங்க? ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தேவேந்திரநாத் தாகூர் தான் பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம இங்கே தான் புதுசாக படிக்கிறோம். இந்தியாவின் தலைச்சிறந்த சமூக அமைப்பாக பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. யார்? தேவேந்திரநாத் தாகூர். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஆத்மீய சபாவோட பணியை செஞ்சுருக்காங்க. சரிங்களா. 1828 தான் வந்து ஆத்மீய சமாஜம் வந்து பிரம்ம சமாஜமாக பெயர் மாற்றிருக்காங்க.
1829 வில்லியம் பென்னிங் பிரபு சதிமுறையை ஒழிக்க முன்வந்தபோது ராஜா ராம்மோகன் ராய் அவருக்கு உறுதுணையாக நின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு கொஞ்சம் அந்த பெண்களுக்காக போராடினார், விதவை மறுமணம், அதே மாதிரி கலப்பு திருமணத்தை ஆதரிச்சாருன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கலப்பு திருமணத்தை ஆனதுக்கப்புறம் தாமே ஒரு முஸ்லீம் குழந்தையை தத்தெடுத்து கொண்டார். ஓகேங்களா. 1817 சமய பரப்பாளரான டேவிட் ஹெர் என்பவருடன் இணைந்து கல்கத்தாவில் ஒரு இந்து கல்லூரியையும் நிறுவியிருக்கார். சரிங்களா. அதுக்கப்புறம் பெண்களுக்கான பள்ளியும் நிறுவியிருக்கார். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கூட இது இருக்குது. ராஜா ராம்மோகன் ராய் வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழான சம்வத் கௌமுதி அந்த இதில் தொடங்கியிருக்காரு. பாரசீக வார இதழான மிராத்துல் அக்பர் என்பதற்கும் ஆசிரியராக திகழ்ந்திருக்காரு. ஓகேங்களா. 2 பத்திரிகை. முதலாக வெளிவந்த இதழ் என்ன? சம்வத் கௌமுதி. அது தொடங்கினவர் ராஜா ராம்மோகன் ராய். அதே போல் பாரசீக வார இதழான மீரத்துல் அக்பர் என்பதற்கும் ஆசிரியராக இவர் இருந்திருக்காரு. சரிங்களா. கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். 1833 இங்கிலாந்தில் உள்ள பிரிஸ்டல் என்னும் இடத்தில் அவர் மறைந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா. இது வந்துட்டு நியூ புக் தான். ராஜா ராம்மோகன் ராய் பல்துறை புலமை பெற்றவர். அவர் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கும் நிறைந்துள்ள கண்டறிய முடியாத மாற்ற முடியாத இவ்வுலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை வணங்கி வழிபடுவதில் பிரம்ம சமாஜம் உறுதியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவர் வந்து சீர்திருத்த இயக்கங்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே இருக்க பாயிண்ட் பார்ப்போமா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1818 அவர் எழுதிய கைமை பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கு எதிரோருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. சரிங்களா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து 1829 ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரம்ம சமாஜத்தோட ஒட்டுமொத்தோட கான்செப்டை சொல்லியிருக்காங்க. அந்த அமைப்போட கான்செப்ட் பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு, தெய்வ அவதாரங்கள் மீதான நம்பிக்கையை வந்துட்டு வெளிப்படையாக கண்டனம் செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் ஜாதி முறை, மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றை கண்டனம் செஞ்சுருக்கு. குழந்தை திருமணம், பர்தா முறை, உடன்கட்டை ஏறுதல் ஆகியவை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைமை பெண் மறுமணத்தையும் ஆதரிச்சிருக்காங்க. சரிங்களா. இதுதான் அதோட கான்செப்ட், அந்த இயக்கத்தோட கான்செப்ட். பிரெஞ்சு புரட்சியின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட ஐரோப்பா சென்ற ராஜா ராம்மோகன் ராய் பிரிஸ்டல் நகரில் மரணத்தை தழுவினார். ஓகேங்களா. அங்கேயே அவர் இறந்துட்டார். அடுத்தது தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்துட்டு புத்துயிர் ஊட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை. சரிங்களா. அடுத்தது அவருக்கு அப்புறம் தான் வந்துட்டு 1857 முதல் கேசவ் சந்திரசேன் வந்திருப்பார். இப்போது 1857 இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வமைப்பின் வலுவை 1865 அது பெற்றிருந்த 54 கிளைகளின் மூலமாக அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எத்தனை கிளைகள் இருந்திருக்கப்போ 54 கிளைகள் இருந்திருக்கு. இதில் வந்து வங்காளத்தில் 50 இருந்திருக்கு, வடமேற்கு மாகாணத்தில் 2, பஞ்சாபில் 1, தமிழ்நாட்டில் 1 இருந்திருக்கு பார்த்துங்க. அடுத்தது 54 கிளைகளை மொத்தம். அதுக்கப்புறமேட்டு காலப்போக்கில் வந்து பிரம்ம சமாஜம் 2ஆக பிரிஞ்சிருந்திருக்கு. ஓகேங்களா. தேவேந்திரநாத் தாகூரோட தலைமையில் இருந்தது வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னும், கேசவ் சந்திரசேனோட இருந்தது வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னும் மாறியிருக்கு. இது வந்துட்டு இந்த புக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க 12th புக்கில். ஆனால் 10th நியூ புக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ராஜா ராம்மோகன் ராய் வச்சுருந்தது வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னும், அதுக்கப்புறம் உருவாகினது வந்து இந்திய பிரம்ம சமாஜம், அதுலேருந்து பிரிஞ்சு போனது தான் சாதாரண பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ நம்ம 10th புக்கில் இருக்கிறதே பார்த்துப்போம். அடுத்து நம்ம 10th லெசன் பார்க்கும்போது நான் அதை காட்டுறேன். சரிங்களா. இதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இதை அப்படியே ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த 54 கிளைகள் இருந்துச்சுங்கிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளரான சைதை காசி விஸ்வநாத முதலியார் சமாஜத்தின் கருத்துக்களை விளக்க பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு. யார்? காசி விஸ்வநாத முதலியார். ஓகேங்களா. கைமைப்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரையும் எழுதினார். ஓகேங்களா. யார்? காசி விஸ்வநாத முதலியார் வந்து 2 எழுதியிருக்காரு. ஒன்று வந்து பிரம்ம சமாஜம் நாடகம், அடுத்தது கைமைப்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு கட்டுரை. அடுத்தது 1864 இதே நோக்கத்திற்காக தத்துவ போதினி என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. இது வந்து இதழ். சரிங்களா. சபையை உருவாக்குனவங்க வேறு, இது வந்து இதழ் தொடங்கப்பட்டதுன்னு பொதுவாக தான் கொடுத்துருக்காங்க. 1864 யாருன்னு சொல்லலை. பிரம்ம சமாஜம் வங்காள சமூகத்தின் வைதீப பிரிவினரிடமிருந்தும் இந்து தர்ம சபை போன்ற அமைப்புகளிலிருந்தும் பெரும் எதிர்ப்பை சந்திச்சுது. ஏன்னா பிரம்ம சமாஜம்ங்கிறது வந்து பொதுவாக தானே சொன்னிச்சு, இந்த மதம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொன்னிச்சு. அதனால் வந்து இந்த சங்கம் மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இவங்களை எதிர்த்திருக்காங்க. இருந்தபோதிலும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் போன்ற சீர்திருத்தவாதிகளும் இருந்தனர். ஆனால் அவர் இந்து நூல்களை தமக்கு ஆதாரமாக கொண்டார். ஓகேங்களா. நம்ம வந்து இவரை பற்றி தனியாக படிப்போம். சரிங்களா. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவரை பற்றின ஒரு தனியாக படிப்போம். அவரை பற்றின டீட்டெயில்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். சரிங்களா.
பிரம்ம சமாஜம் பெருமளவிலான மக்களை ஈர்க்கவில்லை, எனினும் அது அறிவு ஜீவிகளின் மேல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தொடக்கத்தில் முற்போக்கு கருத்துக்களால் கவரப்பட்ட பல இளைஞர்கள் ஆர்வத்தோடு அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தாகூரின் குடும்பம் ஒரு பிரம்ம சமாஜ குடும்பம். அதன் செல்வாக்கை தாகூருடைய கருத்துக்களின் எழுத்துக்களிலும் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தாகூரோட குடும்பம் பிரம்ம சமாஜ குடும்பம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 10th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோமா. ராஜாராம் மோகன் ராய் பிறந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இவர் முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருத்தர். ஓகேங்களா, இவர் நம்ம முன்னோடி, சீர்திருத்தவாதிகளின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அறிஞரான அவர் தனது தாய்மொழியான வங்காள மொழியில் புலமை பெற்றிருந்ததோடு மற்ற லாங்குவேஜஸும் கற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளையும் விளைவிக்கும் சமூக மரபுகளை எதிர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலும் அவர் கடந்த காலத்தோட தொடர்பை பாதுகாக்க விரும்பியிருக்காரு. சரிங்களா, மூட நம்பிக்கைகளை தான் அவர் எதிர்க்கணும்னு நினச்சிருக்காரு. தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களையும் தாக்கத்தையும் பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடவுள் இப்படி அப்படின்லாம் சொல்லாமல் சும்மா உருவம் இல்லாமல் அவர் கடவுள் சொல்லியிருக்கார், ஒரு கடவுள் கோட்பாட்டை. அடுத்தது இவர் பெண் அடிமைத்தனத்தை ஒழிச்சிட்டு பெண் கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதே போல் ஆங்கிலம், அதாவது பள்ளிகளிலும் கல்லூரிகளும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை இவர் ஆதரிச்சிருக்காரு. சரிங்களா, கூற்றில் கொடுத்து கேட்கும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் நம்ம மூட நம்பிக்கையெல்லாம் எதிர்த்திருப்பார். ஆங்கில கல்வி மூலயமா இந்த மூட நம்பிக்கையெல்லாம் எதிர்க்க முடியும் அப்படின்னு அவர் நம்பியிருப்பார். அதனால தான் ஸ்கூல்லாம் இந்த எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது ராஜாராம் மோகன் ராய் 1828 சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார். ஓகேங்களா, இது இங்கே தான் கொடுத்துருக்காங்க. என்னது, ஆகஸ்ட் 20ஆம் நாள் ஒரு கோவிலை நிறுவியிருக்காரு இங்கே கல்கத்தாவில். அக்கோவிலில் திருவுருவச் சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. ஓகேங்களா, சிலைகள்லாம் எதுவுமே இல்லை. இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாகவும் குறிப்பிடலாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க. சரிங்களா, பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் சமய சடங்கு, இந்த சம்பிரதாயம் அதையும் எதிர்த்துட்டாங்க. ஓகேங்களா, இருந்த போதிலும் தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வியறிவு பெற்றவர் வர்க்கங்களில் மட்டும்தான் சென்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம ராஜாராம் மோகன் ராய் அவங்கள பற்றின கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பிரம்ம சமாஜம் அமைப்பு என்னவா மாறி இருக்குது, யார் அடுத்தது வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்ல, அதை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். நியூ புக் ஓல்டு புக் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓவரால் கான்செப்டாக ராஜாராம் மோகன் ராய் பிறந்தது, அவர் உருவாக்குனது, அவர் எழுதின நூல்கள், அமைப்பு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நம்ம.